எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மனைவி டாக்கீஸ்க்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிளான மெட்டீரியல்ஸை வச்சு. ஸ்க்ரப் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நிறையா வெயிலில் போய் சுற்றிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின்ல வந்து டர்ட் செடிமெண்ட் ஆயிரும். அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஆக்னி, பிம்பிள் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் கலர் வந்து நல்லாவே டல் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நிறைய பிராண்ட்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுவோம், ஏன்னா அதில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால. பட் நம்ம வந்து ஒரு வீட்டில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். அதில் கெமிக்கல்ஸ் இல்லை அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் ஆகும், ஹெல்தியான ஒரு லுக் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க அந்த ஸ்க்ரப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து சுகர், ஓட்ஸ் அண்ட் பாதாம் இது மூணையும் ஆட் பண்ணிப்போம். சுகர் வந்து நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே நல்லாவே ரிமூவ் பண்ணிடும் அண்ட் ஹெல்த்தியான லுக் கொடுக்கும். ஓட்ஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் ஆக்னே, பிம்பிள்ஸ் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கும். பாதாம் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா நரிஷ் பண்ணும் அண்ட் பாலிஃபெனால்ஸ் இருக்கிறனால நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஸ்க்ரப் பதத்துக்கு நரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சரில் வந்துட்டு காஃபி, கடலை மாவு, அரிசி மாவு இது மூணையும் ஆட் பண்ணிக்குவோம். காஃபி பவுடரில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால டார்க் ஸ்பாட்ஸ், ஃபைன் லைன்ஸ் இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணிடும். கடலை மாவு வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் அண்ட் ஃபேர்னஸ் கொடுக்கும். அரிசி மாவு வந்து நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணும் அண்ட் சன் டேன் எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்ததை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் செஞ்சு முடிச்சிட்டோம். இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ண அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கர்டோ இல்லை மில்கோ வந்து இதில் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் 7 டேஸ்க்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது மட்டும் கர்ட் இல்லை மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து மில்க் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கர்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கர்டில் வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மனைவி டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பாய்.